வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இந்த வாரம் குக் வித் கோமாளி ஷோவில் ரோட் சைட் சால்னா தாங்க டாஸ்க்குக்கு கொடுத்துருந்தாங்க. பரோட்டாவுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு ரோட் சைட் சால்னா, எம்டி சால்னா எதுவுமே போடாமல் ஒரு எம்டி சால்னா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு கடலெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது காஞ்சதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கூடவே கொஞ்சம் கல்பாசி. ரோட் சைட் சால்னாவுக்கு கண்டிப்பாக கல்பாசி ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் வறுத்துட்டு கூடவே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சு அதையும் சேர்த்திட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி அதோட கலர் மாதிரி வரணும். நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடணுங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் 2 கீர்ன பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை. புதினாவும் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் நல்லா கொஞ்சம் வாசம் அதிகமாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா அடிப்பிடிச்சி வரும். அதனால் கூடவே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போய் தக்காளி நல்லா குலைவாக வெந்து வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சுட்டு, அது வேகிறதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 10லேருந்து 15 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தி நல்லா பேஸ்ட்டு தருதருன்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் மசால் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் போல் இல்லைன்னா 1 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், காரத்துக்கு ஏற்றாப்பில் வரமிளகாய் தூள். நான் முதல்ல பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா காரமாக இருக்கும். அதனால் வரமிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு வரமிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட பச்சை வாசம் போய் வெந்து வர்றதுக்காக ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி, அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வர்றப்ப தான் இதை மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வாசமாக இருக்கும். மசாலா டேஸ்ட் அரோமாவாக மாறி வரும். அதனால் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து இந்த கொதித்து வந்த வெங்காயம் தக்காளி கூட கலந்துக்கோங்க. நம்ம அரைச்சி விட்ட கிரேவி நல்லா கொதித்து வர்றப்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக தான் இந்த கடலை மாவு ஆட் பண்ணுறது. கடலை மாவு எல்லாம் ஒன்று கலந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் மிக்சியை ரின்ஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஜார் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 கப் அளவுக்கு தண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். சால்னா பார்த்தா தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக கிரேவியாட்டவும் இருக்கக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வர்றதுக்கு விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா தொலைவி விட்டு இதுக்கு அந்த ஒரு சிக்கன் மசாலா ஒன்று ஆட் பண்ணால் ஒரு ரோட் சைடு சால்னா என்ன டேஸ்ட் வருமோ அது வந்துடுங்க. அதனால் இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடையில் சிக்கன் கறி மசாலானே விற்கும், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்தும் போது அந்த நான்வெஜ்ஜோட வாசம் உங்களுக்கு அந்த சால்னாவில் நல்லாவே கிடைக்கும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரோட் சைட் சால்னா ரெடி. இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். வெறும்னே நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டோம்னா இந்த கன்சிஸ்டன்சி வராது. அதுக்காகத்தான் கடலை மாவு கரைச்சி விட்டுருக்கோங்க. ஷோவில் அவங்க ஷெஃப் சொல்லியிருப்பார், சால்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுன்னு. பரோட்டாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பரோட்டா வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு கமெண்ட்டை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.